கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். விழுப்புரம் அருகே வேடம்பட்டி கிராமத்தில் கடந்த 6 ஆண்டுகளாக சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் சந்தியா என்விரோ டெக் சிஸ்டம் என்ற பெயரில் மருத்துவ கழிவுகளை சுத்திகரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் நச்சு காற்றில் கலப்பதாலும் கழிவுகள் மண்ணுக்குள் புதைக்கப்படுவதாலும் உயிர் வாழ அடிப்படை தேவையான காற்று, நிலம், நீர் என அனைத்தும் மாசடைந்து இரத்த புற்றுநோய் போன்ற தீரா நோய்களுக்கு கிராம மக்கள் ஆளாவதுடன் நச்சு கலந்த காற்றை சுவாசிப்பதால் குமட்டல், வாந்தி, மயக்கம் போன்ற உடல் உபாதைகளுக்கும் ஆளாவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் நைட் ஆனால் பார்த்தோன்னா மருத்துவ கழிவு போட்டு எரிக்கிறாங்க. இது நாங்கள் உள்ளேயும் ஒரு அலோடு கிடையாது, சுற்றி ஃபென்சிங் போட்டு அங்கே வச்சிருக்காங்க. நாங்கள் உள்ளே போக விட மாட்டேன்றாங்க. அப்படியே நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஆதாரமாக சேர்த்து வச்சிருக்கோங்க. எப்படின்னா பூமிக்குள்ளே தோண்டி எல்லாத்தையும் பூமிக்குள்ளே போட்டு புதைச்சி வைக்கிறாங்க. அதாங்க நடக்குதுங்க. அதை கேட்டால் நீ என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த அரசியல்வாதிகிட்ட எங்கே வேணாலும் போய் சொல்லிக்கோ. நாங்கள் எல்லாம் சாகணுமா? ஒரு ஊரே ஒட்டு மொத்தமாக சாகிற கண்டிஷனில் இருக்கு. இப்போ இதுக்கு என்ன முடிவுன்றது, நாங்கள் சாகணுமா இல்லை உயிராக இருக்கணுமா? சுமார் 300 குடும்பங்கள் வாழ்ந்து வரும் வேடம்பட்டி கிராமத்தில் விவசாயமே பிரதான தொழிலாக உள்ள நிலையில் பம்பை ஆறு மாசடைந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதோடு கால்நடைகளும் உயிரிழப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வேஸ்டேஜை பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு அடியில் நோண்டி நோண்டி புதைக்கிறாங்க. நிலத்தடியில் நோண்டி புதைக்கும் போது அந்த தண்ணியோட தரம் கெட்டு அதை மாடு இந்த கிராமத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 100 மாடுக்கு மேலே செத்துருக்கு. 2 உயிர் போயிருக்கு. ஒருத்தருக்கு பிளட் கேன்சர் வந்திருக்கு. பக்கத்தில் கயனிக்காருக்கு பிளட் கேன்சர் வந்திருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த நிறுவனம் தான் சார். சாலை, குடிநீர் வசதி போன்ற எந்தவித அடிப்படை வசதியும் வேண்டாம், மருத்துவ கழிவுகளை சுத்திகரிக்கும் தொழிற்சாலையை இழுத்து மூடி உயிர் வாழ வழி கொடுத்தால் போதும் என பலதரப்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்த இந்த மக்கள் தனியார் தொழிற்சாலையின் பண பலத்தால் எந்தவித தீர்வும் கிடைக்காமல் நிர்கதியாய் நிற்பதாகவும் குமுறுகின்றனர். இந்த ரோடு போடல, தண்ணி வரல, அதை பத்திலாம் நாங்க கேட்கல. எங்களுடைய உயிரினுடைய பாதிப்பு தான் நாங்க கேட்கிறோம். உயிரினுடைய பாதிப்பு தான் நாங்க கேட்கிறோம். வேற மற்றபடி நாங்க இல்ல எங்களுக்கு அது செய்யல கவர்மெண்ட் நாங்க கேட்கவே இல்லை. நாங்க கேட்கறது எங்க வாழ்வாதாரம், உயிர் போற கண்டிஷன்ல நாங்க இருக்கிறோம். ஆளுங்களை போட்டு இந்த மாதிரி எப்படின்னா யாராவது கேட்க போனாங்கன்னா அவங்களுக்கு நான் உனக்கு 1 லட்சம் தரேன், 2 லட்சம் தரேன் பேரம் பேசுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் காசு வாங்கியிருக்காங்க, காசு கொடுத்துருக்காங்க. லஞ்சம் பயங்கரமா நடந்திருக்கு. ஊழல் அந்த அளவுக்கு எப்படின்னா யாராவது போய் ஒரு பெட்டிஷன் போட்டாலோ உடனே அவங்களை கூட்டு இந்த அவனுக்கு 50,000 வேணுமா, 1 லட்சம் வேணுமா அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலையில்தான் தொழிற்சாலையை மூட வலியுறுத்தி கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற மக்களவை தேர்தலை கிராம மக்கள் புறக்கணித்தனர். இதையடுத்து தொழிற்சாலைக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்த அதிகாரிகள் குழுவினர் தொழிற்சாலையின் செயல்பாடுகளை நிறுத்துமாறு உத்தரவிட்டதோடு வரும் 23ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு நோட்டீஸ் பிறப்பித்ததாக கூறப்படுகிறது. மாசு கட்டுப்பாட்டு வாரத்தில் ஒரு நோட்டீஸ் ஓட்டுறாங்க சார். 23ஆம் தேதி வரைக்கும் இங்க ப்ரொடக்ஷன் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் ஓட்டுறாங்க. ஆனா எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த நோட்டீஸ் போர்டுல இருந்து அதை பிச்சு எடுத்துட்டு நைட்டு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னாச்சுன்னா நைட்டு துர்நாற்றம் 3 நாளோட ஸ்டாக்கை யூஸ் பண்ணும்போது நைட்டு துர்நாற்றம் டிஃபரெண்டான ஒரு நாற்றம் ஊருக்குள்ள நைட்டு 11 மணியெல்லாம் ஆரம்பிச்சுது சார். அந்த 11 மணில இருந்து மக்களால தூங்க முடியாம வாந்தி மயக்கம்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 40 மக்கள் அரசு முண்டியமக்க மருத்துவமனைக்கு சேர்ந்திருக்காங்க. அவங்களால எதுவுமே முடியல. ஆனால் உத்தரவை மீறி கடந்த 20ஆம் தேதி நள்ளிரவு மீண்டும் தொழிற்சாலை இயக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறிய நச்சு காற்றில் கலந்ததன் விளைவாக வாந்தி, மயக்கம், மூச்சு திணறல் போன்ற உடல் உபாதைகளுக்கு ஆளான 35 கிராம மக்கள் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து மாவட்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழு தலைவர், மாவட்ட ஆட்சியர் பழனி உத்தரவின் பேரில் அபாயகரமான கழிவுகளை சுத்திகரிக்கும் சந்தியா என்விரோ டெக் சிஸ்டம் தொழிற்சாலையை அதிகாரிகள் மூடி சீல் வைத்துள்ளனர்.
கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.